காரசாரமாக டேஸ்ட்டாக ஒரு மீன் வறுவல் சாப்பிடணுங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஜிலேபி மீன் தாங்க எடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்காங்க. 1 டீஸ்பூன் நான் மல்லித்தூள் போடுறேன். அதோட இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இது மாதிரி இஞ்சி பூண்டோட பட்டை லவங்கம் சேர்த்து செய்யும் பொழுது நீங்கள் எல்லா வகையான குருமா, தக்காளி சாதம், பிரியாணிக்கு எல்லாம் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். நான் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. அதோட எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பெல்லாம் நல்லா கரையிற முடி நல்லா கலக்கி விட்டுருணுங்க. அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். இப்போது இந்த பேஸ்ட்டை எடுத்து மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வயிறு அதுக்கப்புறம் இந்த தலை அந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விடணும். நான் மீனுக்கு நம்ம அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. மசாலா தடவுனோடனே நம்ம அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோங்க. மீன் வாங்கும்போதே இது மாதிரி வெட்டி எடுக்கும் பொழுது கோடெல்லாம் போட்டு வாங்கிட்டிங்கன்னா இந்த மசாலா அந்த கோட்டில் நல்லா பாருங்கள் இறங்கும். நான் 4 மீனுக்கான மசாலா தான் நான் சொல்லியிருக்கேன். இது ரச சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. இதோட நல்லா பச்சை கருவேப்பிலையை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருணுங்க. கருவேப்பிலையை அரைச்சி போட வேணாங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்கன்னா நல்லா அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது கருவேப்பிலை அப்படியே மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது மசாலாலாம் தடவியாச்சுங்க. நம்ம அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். காரசாரமான இந்த மீன் எடுத்து அப்படியே வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மீனை வேக விடணுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றினேன். இந்த மீனில் இருந்த எண்ணெயே அப்படியே வந்துருச்சு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி போட்டுட்ருக்கணுங்க. இப்போது காரசாரமான தோசைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.